உட்கட்சி இணையவாசிகள் கட்சியின் தலைவர்களை தவறாக பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் எச்சரித்துள்ளார். கட்சிக்காக இன்னொன்று நான் எப்படி எதிர்கட்சி இணையதளவாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதளவாசிகளை நான் எச்சரிக்கிறேன். உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு கருத்து சொன்னால் உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது. அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள். நான் இணையதளவாசிகள்கிட்டையும் சொல்றேன், சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்கிட்டையும் சொல்றேன். அதனால என்னை பொறுத்த மட்டில் நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். இன்னொன்று, மற்ற கட்சியை சேர்ந்த அக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம், நீ ஏன் ரோட்ல உட்காந்துருக்க, நீ ஏன் அங்கே உட்காந்து, நானே கவலைப்படல. உங்களுக்கு என்னடா கவலை? நானே கவலைப்படல. உங்களுக்கு என்னடா கவலை? ஒரு கவலை கிடையாது. அதனால நான் கவர்னராக இருக்கணுமா தலைவராக இருக்கணும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணணும். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். தமிழ்நாடு களத்தில் தான் நான் நிற்பேன். இந்த களத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. எங்களெல்லாம் எதிர்த்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அரசியல் செய்து விட முடியாது. அதற்கு நாங்கள் என்ன, நான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்கள். அதனால் நாங்கள் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நாங்கள் நிச்சயமாக களத்தில் பலமாக இருப்போம். மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது, அது மக்களுக்கு செல்லும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.